ஐயா வணக்கம். அடையாளம் எங்க வலிக்கிட்டாச்சு. தேங்காய் எண்ணெய் உற்பத்தி செய்யறாரு. மீன் வேண்டையிலாது, ரஜ்ஜி வேண்டையிலாது, விநாயகர் களஞ்சியம் இருக்குது. அந்த காலத்துல 1000 ரூபாய் ஒரு நாள் பொழுது போகும். வண்டி காய போட்டு இந்த புறாத்தல் குஞ்செல்லாம் சில பேர் விரும்பி சாப்பிடணும். என்ன வேறும் பழைய ஆள் போல தான் கிடக்குன்னு எல்லாம் பார்த்தா ஃப்ரெஷ்ஷான மிளகறி. எல்லா இலை வகையும் சாப்பிடக்கூடிய இலைய வகை இருக்கு, ஜனம் சாப்பிடுவேன். மேஞ்சு கொண்டு வருவீங்க வேணே இங்கே வருமா ஐயா ஹரவா? நாங்கள் யூடியூப் வீடியோ எடுக்க வாராமன்னு சொன்னேன்னா உங்களை புழுவ வேணேன். பள்ளி சந்தோஷம். நான் இங்கே கிட்ட இருந்துச்சுன்னா நான் உங்கள்கிட்ட ஒவ்வொரு நாளுமே காய்ச்சொண்டிருப்பேன். நல்ல தேவாரம் பாடி காட்டுவேன், நல்ல பிரசங்கம் பண்ணி காட்டுவேன். இப்போ கூட கதைக்க என்ன ஆயுள் கூடுமே கூடும். வணக்கம் ரவலை. நாங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே சுற்றி இங்கே சுற்றி வந்த இடம் தான் கல்வியங்காடு சந்தை. அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே மிரக்கல் சந்தை இருக்குது, மீன் சந்தை இருக்குது, நிறைய கடை தொகுதிகள் எல்லாம் இருக்குது. இங்கே எம்ஜிஆருடைய சதுக்கம் இருக்குது, ஊர் முட்டை, ஊர்கோழி, ஊர் மிளகாய் தூள் எல்லாம் இங்கே கிடைக்குமே. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே ஊர் தேங்காய் எண்ணெய் எல்லாம் இப்போ கிடைக்கிற செய்ய அரிதாக போய் கொண்டிருக்கேன். நாங்கள் இங்கே வந்து ஊர் தேங்காய் எண்ணெய் எல்லாம் வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அழகான சந்தை. அந்த காலத்தில் வந்தாக்களுக்கு உங்களுக்கு ஒரு ஆசை ஒன்று இருக்கும். இப்போ சந்தை இந்த மாதிரி இருக்குது, நாங்கள் போய் பார்க்கணுமே சொல்லி ஆசை ஒன்று இருக்கலாம் தானே. அப்போ இன்றைய பார்த்தீங்கன்னா நாங்கள் கல்வியங்காடு சந்தையை சுற்றி உள்ள பகுதிகள் சந்தை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வீடியோ பதிவு செய்ய போகிறோம். வீடியோவை பாருங்க, பார்த்துட்டு உங்கள்கிட்ட ஆதரவுகளை தாங்கும். அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாங்கள் சந்தை தொகுதியை முழுமையாக பார்க்க போகிறோம். நிறைய பேர் உங்களை முடிஞ்ச அளவு கொமெண்ட்ஸ் பண்ணுங்க, உங்களோட நினைவுகளை பகிர்ந்து கொள்ளுங்க. நீங்கள் போட்ட கொமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் வாசித்து காட்டுவோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டாயமாக கொமெண்ட்ஸ் போடுங்க. சரி, நாங்கள் நிறைய கதைக்கிறதை விட நாங்கள் வீடியோக்குள்ளே போனால் அந்த வீடியோ என்ன மாதிரி சொல்லி பார்க்கலாம். சரி, இதுதான் கல்வியங்காடு பெட்ரோல் செட். தொடர்ந்து இங்கே வேணும் கடைகள் எல்லாம் இருக்குது. இதுதான் கல்வியங்காடு விஓசி பேங்க். இதில் தேங்காய் எண்ணெய் விற்கிறவன் ஊர் தேங்காய் எண்ணெய். ஊர் தேங்காய் எண்ணெய் வாங்குறேன்னு சொன்னால் நாங்கள் இங்கே வந்து வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதுலேயும் விற்கிறோம் பாருங்க. இதெல்லாம் ஊர் தேங்காய் எண்ணெய். ஐயா, ஊர் தேங்காய் எண்ணெய் என்ன ப்ரைஸ் போகுது? 1060 ரூபா. நீங்களே காய வச்சு செக்கில் ஆட்டி கொண்டு வரதா? எவ்வளோ காலமாக ஐயா வியாபாரம் செய்து கொண்டு இருக்கிறீங்க? 5 வருஷம். என்ன மாதிரி இப்போ கல்வியங்காடு இருக்குது? முதல் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கு என்ன மாற்றங்கள் இருக்குது? மாற்றங்கள் 60% கொஞ்சம் மாறித்தான் இருக்கு. ஆனால் இடக்கிட வான் செயலும் கூடுதலாக இருக்கு. அடிவாடுகள் பிறப்பு வளர்ப்பே இங்கே தானே நீங்கள்? முடியாமல் தாங்க பொடிக்காமல் இப்போ இங்கே வந்து இருக்கிறீங்க வியாபாரம் காணி இந்தியா முதலே இருந்த ஆணி முடியாத ப்ராப்ளம். இடமேந்து போயிருந்தீங்களா பொடிக்காமத்தில்? இல்லை, முடியாமல் காணி பூர்வீகம் இருக்கு. ஐயா பார்த்தீங்கன்னா இங்கேயே வச்சு தேங்காய் எண்ணெய் உற்பத்தி செய்கிறாருன்னு இருக்கு. வண்டி காய போடுவோம். வண்டி காய போட்டு போடுவோம். அப்படியே 10 நாள் பிடிக்கும். 10 நாள் ஒரு தேங்காய் காய போட 10 நாள் பிடிக்கும். எங்கே வச்சு காய போடுறோம் நீங்கள்? எங்களுக்கு இங்கே வீட்டில் தயாரம் அடிச்சு நேற்று இது அடிச்சிருக்கணும். கட்டில் மாதிரி எப்படி அடிச்சு காய போடுறோம் நீங்கள்? 90% எங்களுக்கு கிளச்சி முடியாமல் தான் வட்டி காய போட்டு வருது. ஐயா, உங்கள்கிட்ட தொடர்பு இலக்கத்தை சொன்னீங்கன்னு சொன்னால் ஆக்கள் வந்து வாங்குறதுக்கு இலவாக இருக்கும். கம்மினா 076 538 90 21. என்ன சொன்னால் அந்த விலை வந்து சில மாற்றங்கள் அடைஞ்சு கொண்டு இருக்கு. இப்போ 1200 விற்றுனாங்க. இப்போ 1080. இப்போ ஹோல்சேலாக கேட்கல ஒரு 10 ரூபா பட்டி கொடுப்போம். அப்படியான ஒரு சூழலாம் இருக்கும். எல்லாமே இப்போ டிரான்ஸ்போர்ட் செலவெல்லாம் கூடியிருக்கு. வீடாக சம்பளங்களும் கூட ஒரு 2000 500 3000 காயப்போட எங்களுக்கு 70,000 மற்றத்தில் கூலி முடியுது. அதை நாங்கள் இங்கே கொண்டு வர டிரான்ஸ்போர்ட்டில் கூட ஒரு பிரச்சனை. இப்போ தற்போதைக்கு விலை மாறுபடும் தானே, நாட்டு சூழ்நிலையும் இருக்குது தானே ஐயா? விலை மாறுபடும். அநேகமாக தற்போதைக்கு டீசல் பெட்ரோல் விலை கொண்டாலே ஒரு 20 விலை கூட தன்மை இருக்குது. கூட கூட டிரான்ஸ்போர்ட் செலவுகளுக்குலாம் செஞ்சு வேறத்துக்கு 7,000 முடியும். இப்போ 10,000 முடியும். ஒரு நாளைக்கு நீங்கள் எத்தனை லிட்டர் எண்ணெய் உற்பத்தி செய்வீங்க? அடிக்கலாம். இப்போ நோமலாங்களை சராசரி 50 லிட்டர் ஒரு அடிச்சுடுவாங்க காணும். இதை விட கூட அடித்து வைக்க விரும்பல. உடனே அடித்து கொடுத்தா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஆக்களுக்கு இந்த தேங்காய் வெயிலில் போட்டு அடிக்கிறோம். இந்த மழை காலத்தில் டயரில் வறுத்து அடிக்கிறது. அது கொஞ்சம் மஞ்சள் கலராக இருக்கும். இப்போ வெயிலில் போட்டு அடிக்கிறது வெள்ளையாகவே இருக்கும். ஓகே, நீங்கள் சொல்லி கொடுப்பீங்களா? என்ன வாக்களத்தை நாங்கள் மட்டனை விற்க மாட்டோம். விற்கிறேன்னா சொல்லுவோம். இப்போ குழம்பு மண்ணை எடுத்து விற்கிறேன்னு சொன்னால் நாங்கள் ஓப்பனாக சாப்பாடு வச்சுட்டு சொல்லிடுவோம். இப்போ உங்கள்கிட்ட ஆர்டர் தந்தால் நீங்கள் அனுப்பி வைப்பீங்களா? அதெல்லாம் என்ன மாதிரி? அதெல்லாம் அவன் செய்யலை. வாங்கி எடுத்து வெள்ளை எடுத்துருவாங்க. எல்லாம் வந்து வாங்கிட்டு போயிடும்.
கோப்பியில் அப்படி இப்படி இந்த ஊரெண்ணை பிடிச்சாங்களும் வந்து வாங்கிட்டு போயிடும் அவை தெரியும் ஓரளவுக்கு இப்படி என்ன இருக்குது அந்த நம்பிக்கை தலைக்கு காய்ச்சறதுக்கு நம்ம நினைக்கிறோம். சரி ஐயா சரி. நன்றி ஐயா. என் பேர் இந்த பேர் தங்கராயன் தான் தெரியும். பேர் சுரசிங்கன் தான், தங்கராசன் தான் தெரியும். இப்போ தேங்காய் எண்ணெய் உற்பத்தி நீங்கள் எவ்வளோ காலமாக செய்து கொண்டிருக்கிறீங்க? எங்களுக்கு ஆரம்பத்திலே இருந்தது. இப்போ தென்னை மரங்கள்லாம் கொடியாமத்த காணிகள் இருந்தது. அப்போ நாங்கள் 95 பிறகு எங்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டதுனால நடத்துகிறேன் பேக்கரை விட்டுட்டோம். பட் அப்புறம் அப்போ நான் இதை எனக்கு தெரிஞ்ச ஒரு செய்ய வேண்டும் வழிகட்டு. சரி ஐயா சரி சரி. பேக்கரி டைம் செய்தீங்களா? எங்களை சொந்த இந்த பக்கத்து பேக்கரி எங்களை தான். ஒரு 30 வருஷம் வச்சு தான் குடியாமத்திலே எங்களுக்கு இருந்தது. ஹெச்ஆர் ரோட்டில். இப்போ அதெல்லாம் 95 எப்படியா தெரியும். அப்போ நாங்கள் நோமலாக இதோட இருக்குது. அந்த சண்டைக்கு பிறகு நிறைய பேர் வாழ்க்கை மாறி இருக்குன்னு கட்டாயம் 90 விதம் மாறி. அந்த முதலில் ஒரு பிரச்சனை, இது உயிர் குத்துறாங்களா பிரச்சனை அந்த எங்களுக்கு இருந்ததானே. அப்போ கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு. சரி ஐயா. நன்றி ஐயா. நன்றி ஐயா. ஓகே 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 ஐயா. மினக்கெடுத்தே இல்லை. பாய் பாய் பாய். பாருங்க, இங்கே வந்து நீங்கள் நல்ல சுத்தமான தேங்காய் எண்ணெய் வாங்கலாமா? சரி வரணும் ஐயா. பாய் ஐயா. டிடி விளாக்ஸ் ஈழமண்டி யூடியூப் சேனல் வச்சுருக்கிறேன், அதில் போடுவேண்ணா. சரி ஐயா. தொடர்ந்து உங்களுக்கு நான் கல்வியங்காடை காட்டுறேன். கல்வியங்காடு இது கல்வியங்காடு சந்தி. அங்கால இங்கே நிறைய கடைகள் இருக்குது. பாருங்க, வந்த ஆக்கள் மரக்கறி சாமான்லாம் வாங்கி கொண்டு போயினா இங்கால சாப்பாட்டு கடைகள் எல்லாம் இருக்குது. இதான் கல்வியங்காட்டு பகுதி. பாருங்க அண்ணா இதில் ரொட்டி போடுற. இதால் நாங்கள் சந்தைக்கு போகலாம். இதான் கல்வியங்காடு மரக்கறி சந்தை. ஓ, கல்வியங்காடு மரக்கறி சந்தை. இதில் கீரை பொன்னாங்கானி எல்லாம் விற்கிறேன். பாருங்க, வெள்ளரை இருக்குது, முருங்கைக்காய், கத்தரிக்காய், பீட்ரூட் எல்லாம் இங்கே பீட்ரூட் எல்லாம் இங்கே விற்று கொண்டு வைக்கணும். என்ன வேணுமோ நாங்கள் A to Z இங்கே வந்து வாங்கலாம். என்ன பாருங்க, நல்ல வடிவாக இதில் போட்டு வச்சு வைக்கணும். என்ன வேணுமோ நாங்கள் வந்து வாங்கலாம். ஆனால் விலை சொல்லுவீங்களா? விலை என்ன விலை போகுது இன்றைக்கு? கொஞ்சம் நல்லா இறங்கியிருக்கு. என்னென்ன விலை போகுதுண்ணா? மரக்கறியெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கண்ணா. கத்திரிக்காய் இன்றைக்குன்னா 300 ரூபா, பைத்தங்காய் 400 ரூபா, 300 ரூபா பைத்தங்காய் இன்றைக்கு. முருங்கங்காய் 800 ரூபா, தக்காளி பழம் 800 ரூபா, மற்றது கரட் வந்து 600, லீக்ஸ் வந்து 500, குவாப்பு வந்து 800, கரைமிளகாய் வந்து 500, போஞ்சி 800, பீட்ரூட் 600, நூரலியா பீட்ரூட், யாழ்ப்பாணம் 480, வெங்காயப்பூ 600, கீரைப்பொடி 100, 120 வந்துட்டு, வெள்ளையரை வந்து 100, 120, பொன்னாங்கானி 100 ரூபா, மற்றது வெண்டிக்காய் 300, 240, மற்ற சின்ன வெங்காயம் கொஞ்சம் கூடி இருக்குது, 400, 450. ஓ, சின்ன வெங்காயம் கொஞ்சம் கூட. இந்தியன் தான் வருது 450, ஸ்ரீலங்கன் 400, மற்றது இந்தியா பம்பா வெங்காயம் 200, 240. என்ன மாதிரி நாங்கள் வாங்குற வீரம் கூடி இருக்கா? என்ன மாதிரி சனம் கொஞ்சம் குறைவு தான். சனங்களில் காசுகளும் இல்லை தானே, சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டம் தான். ஜாழ்ப்பாணம் இப்போ சந்தைக்கு வர பெட்ரோல் அடிக்க வரையே யோசிக்கணும். பெட்ரோலும் நாளுக்கு நாளாக கூட்டிக்கொண்டு போகிறாங்க. எங்கே போய் நிற்க போகுதுன்னு தெரியாது. சரியாண்ணா, வியாபாரம் என்ன, நாங்கள் அந்த வாடிக்கையில் வச்சு செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. வழியாக்கள் பிரத்தியான ஆக்கள் ஒன்றும் இல்லை. இப்போ வர ரெடியாக கஸ்டமர் வந்து வருவினம். மற்ற சனங்கள் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஓ, பச்சை மிளகாயெல்லாம் கொழும்பு போகிறோடையே கொஞ்சம் விலை கூடி இருக்குது. 400, 450, 500 ரூபாய்க்கு வந்துட்டு 100, 150 ரூபா போனது. தேசி பழம் வந்து 500, காய் வந்து 400 கிலோ. பூசணிக்காய் வந்து முழுசு 120 ரூபா கொடுப்பேன் கிலோ. ஓகே, நன்றி. ஜெயந்தன். வியாபாரம் செய்கிறீங்க? 25 வருஷம். 25 வருஷம். ஓகே, நன்றியா. நன்றி. பாருங்க, நல்ல வடிவாக மரக்கறிகளை வச்சிருக்கணும். எல்லாம் பார்த்தா ஃப்ரெஷ்ஷான மரக்கறி. ஃப்ரெஷ்ஷாக வாங்குறேன்னு சொன்னால் நாங்கள் உடனே சந்தைக்கு தான் வரணும். என்ன இங்கே வந்து நாங்கள் ஃப்ரெஷ்ஷான மரக்கறிகளை வாங்கி கொண்டு போகலாம். பாருங்க, நிறைய பேர் இப்போ இந்த பிளாக்கொட்டையை மறந்தே போயிட்டு என்ன ஐயா இந்த பிளாக்கொட்டையை பொறுக்கல. நல்ல பிளாக்கொட்டை எல்லாம் இருக்குது. இப்போ சீசன் தானே. என்ன எவ்வளோ வேணா பிளாக்கொட்டை? கிலோ 600.
நிறைய பேர் எறிகிறீங்க, கொண்டு போய் சந்தையை கொடுங்க. கிலோ 600 போகுது. கொண்டு வரது. ஐயா இந்த பேர் என்ன? நல்ல பேர் தான், சிங்கராஜா. சிங்கராசாவோ? ஐயா என்ன மாதிரி ஐயா மிரக்கறி என்ன விலையெல்லாம் இருக்குது? சீவிக்கக்கூடிய மாதிரி இருக்குதா? இப்போ தானே வந்த வேண்டவன், இப்போ எல்லாம் விலை தானே. இந்த காலம் என்ன மாதிரி இருக்கு? காலம் விலையாக தானே எல்லாம் ஜகரதம் போகுது. மீன் வேண்டே இல்லாது, ரஜ்ஜி வேண்டே இல்லாது. அந்த காலத்து வாழ்க்கை என்ன மாதிரி? ஓ, அந்த நேரங்களில் உள்ள வாழ்க்கை பொற்காலம் என்ன? ஓ, எவ்வளோ தம்பி? வயதுங்க ஆமாம், ஒரு விழா கூட கூட வாங்கக்கூடாது. பாருங்க, இதெல்லாம் இல்லை, ஃப்ரெஷ்ஷாக கீரை வகை எல்லாம் இருக்குது. அண்ணா கூப்பிட்றார் ஐயா. அண்ணா தேங்காய் என்ன விலை போகுதுங்க? 100 ரூபா 80 ரூபாய். பாருங்க, தேங்காய் எல்லாம் 100 ரூபா 80 ரூபாய் போய் கொண்டு இருக்குது. மரக்கறிகள் இதெல்லாம் என்ன விலை அண்ணா? எல்லாம் 100 ரூபா. பாருங்க, பொன்னாங்கானி கீரை எல்லாம் 100 ரூபா அப்படி போய் கொண்டு இருக்குது. இதான் கல்வியங்காடு சந்தை. பாருங்க, இங்கே மரக்கறிகள் அமைத்து கொண்டிருக்கிறோம். அம்மா விலைகள் எல்லாம் என்ன மாதிரி போகுது? எல்லாம் அந்த மாதிரி போகுது. சீவிக்கக்கூடிய மாதிரி இருக்கா? என்னத்தை ஜெயிக்கும்? விலை ஏற்றம் ஓறிக்கொண்டே போகுது. என்ன இப்போ காணி பூமி கூட வாங்கல, அது என்ன உழைச்சாலும். இப்போ அந்த காலத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அந்த காலத்துல பொற்காலமா? அந்த காலத்துல 1000 ரூபாயில ஒரு நாள் பொழுது போகும். அந்த சின்ன பூசணிக்காய்ன்றாங்க. இப்போ கடைக்கு சாப்பிட போனாலே உள்ள காசை கொடுத்துட்டு தான் வரணும். என்ன சரிதான். அம்மா எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி கொண்டு போகிறா. வெண்டைக்கு எவ்வளோத்துக்கு வாங்குறீங்க மரக்கறி? 170 ரூபாய்க்கு வாங்குறா. என்ன எல்லாம் பாருங்க, அம்மா கொஞ்சம் கொஞ்சம் வாங்குறா. என்ன விரலுக்கு ஏற்ற மாதிரி தானே வீக்கம். என்ன அப்போ அதுக்கேற்ற மாதிரி வாங்கி கொண்டு போகிறீங்களே. என்ன அம்மாவுக்கு எத்தனை வயசு? சொல்லுங்க. அம்மாவுக்கு ஒரு 68 68 வருமா? இங்கே இருக்கிறீங்க? பிறப்பு வளர்ப்புனா இங்கே தானே? பிறந்த இடமே இதுதான். இடம்பெயர்ந்து போய் எங்கே எல்லாம் இருந்தது? இடம்பெயர்ந்து கொடியாமம். கொடியாமம் இப்போ இங்கே வந்தாச்சு. அப்போ அம்மாவுக்கு யார் உதவி? பிள்ளைகள் இருக்கணும் தானே. என்ன செய்யணும் மக்கள்? ஜூஸ் பண்ணி பேருந்து என்ன? சரியா நன்றியா, நன்றி. பாருங்க, தொடர்ந்து இங்கால மரக்கறிகள் எல்லாம் விற்று கொண்டிருக்கிறோம். உண்மையிலேயே நல்ல வடிவான நல்ல ஃப்ரெஷ்ஷான மரக்கறிகள் வாங்கினோன்னு சொன்னால் நாங்கள் சந்தைக்கு தான் வரணும். இந்த லைனுக்கு பாருங்க, எல்லாமே ஃப்ரெஷ்ஷான மரக்கறிகள் தானே. என்ன அப்படியே இங்காலையும் பார்த்தீங்க வேண்டாம், மரக்கறிகள் இருக்குது. இதில் ஐயா இல வகைகள் விற்று கொண்டிருக்கேன். தனியாக இல வகை மட்டும் விற்று கொண்டிருக்கிறேன். கருவேப்பிள்ளை எல்லாம் இருக்குது. கருவேப்பிள்ளை எவ்வளோ ஐயா போகுது? இந்த எவ்வளோ வரும்? இதெல்லாம் 100 ரூபா. என்ன கருவேப்பிள்ளை பார்த்தா 100 ரூபா. இந்த ரம்பை, இது ரம்பையா? ரம்பை எல்லாம் இந்த இறைச்சி கறிக்கு போனால் இல்லை வாசமாக இருக்குமே. என்ன பாருங்க, ரம்பை எல்லாம் இருக்குது. ஐயா எவ்வளோ காலமாக இங்கே வியாபாரம் செய்கிறீங்க? கஷ்டப்படுறதே பிரியோசனம் இருக்குதா? எத்தனை மணிக்கு வாரீங்க சந்தைக்கு? போகிறதெல்லாம் 12 மணி. அது வரைக்கும் முழு மூச்சா வேலை செய்யணும். என்ன தூதுவளை, முருங்கையில், அகத்தியில் நிறைய வெளிநாட்டில் உள்ள ஆக்களுக்கு கிடைக்கணும் கவலைப்படி. நம்ம எங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான மரக்கறி எல்லாம் கிடைக்குது. பாருங்க, தூது விலை எல்லாம் இருக்குது. தூது விலையெல்லாம் என்னதுக்கு நல்ல ஐயா? சளிக்கு ஜம்பல் இருக்கு. என்ன இப்போ எல்லாம் விட்டுட்டு சாப்பிட்றது குறைவு. சில பேர் சொல்லிவிட தான் கொண்டு வர்றது. நேரு கொண்டு தான் சொல்லிவிட்டால் வரையில் வரையாக்களை அந்த காலத்து சாப்பாடுகள்லாம் நல்ல நல்ல சாப்பாடுகள். என்ன நிறைய இல வகை எல்லாம் கொவ்வம் இல்லை, அதெல்லாம் நல்ல மெல்லும். என்ன அதெல்லாத்தையும் ஆக்கள் விட்டு சாப்பிடலாம், பாதராணி சாப்பிடலாம். எல்லா இலை வகையும் சாப்பிடக்கூடிய இலைய வகை இருக்குது. சரம் சாப்பிடுவேன். முல்லை சொதுக்கி போடலாம்.
அந்த காலத்தில் கஷ்டமெண்டா உடனே சனம் என்ன செய்யும் என்ன இங்கே வயல்வெளி எங்கே இங்கே உள்ள என்ன உள்ள பூடுகள் அதை அப்படி தான் சமைக்கிறது. இப்போ நீம்படல நிற்கிறோம். தோட்டத்துக்கு இறங்கினா என்ன தண்டவாள்லேயே முளைச்சிருக்கு மேடம் கீரை வகை கீரை பதடியா அது இதெல்லாம் இருக்கும். அடுத்தது வேடிகளில் படர்ந்து இருக்கும். அப்போ அந்த காலம் நல்ல சாப்பாடுகள் தானே முடக்கத்தான். இப்போ என்ன குறிப்பிட்ட சாப்பாடு தான் தொடர்ந்து சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன். மதுக்கு அதெல்லாம் சாப்பிடலாம். இப்போத்த சாப்பாடுன்னு நினைக்கிறீங்க? இப்போ நான் குறிப்பிட்ட சாப்பாடு தான் சாப்பிட்றேன். அது நல்லதா? அது கூட சாப்பாடு தான் சாப்பிடுறோம். முந்தி வேடியெல்லாம் என்ன சொல்கிறேன் கொவ்வாமியில் எல்லாம் மணியில் வடிவா படர்ந்துருக்கு மேடம். பிடிச்சி சாப்பிடுவோம். அந்த கிளிகள் எல்லாம் வந்து சாப்பிடுவேன் ஒவ்வொரு. அதெல்லாம் ஒரு வித்தியாசமான அனுபவங்கள் என்ன அதெல்லாம் பார்க்கவே கொடுத்து வச்சிருக்கணும் பாருங்க. அந்த காலத்து வாழ்க்கை இடிச்சு தண்ணியாக குடிக்கிறோம். முடக்கத்தான் சாறு எடுத்து குடிக்கிறோம். அது நல்லது தானே. ஐயாக்கு என்ன பேர்? என் பேர் சூரியகாந்த். பிறப்பு வளர்ப்பெல்லாம் இங்கே தானே? இல்லை, நான் வண்ணர் நாட்டு மாடு. வியாபாரத்துக்கு வரீங்க? கல்யாணம் செய்த கோப்பேன். வியாபாரம் இங்கே கல்யாணம் வியாபாரம். அந்த காலத்து வாழ்க்கை எப்படி என்ன நினைக்கிறீங்க? நல்ல வாழ்க்கை. நல்ல வாழ்க்கைன்னு 5 வேண்டாம் காண வேண்டாம் வேண்டாம். இப்போ 5000 வேண்டாலும் பண்ணிடலாம். சரி ஐயா. மீனே 2500 ரூபா 3000 ரூபா. அப்போ என்ன உண்மைதானே? சரி விலையா போய்கொண்டு இருக்கு அங்கால. நன்றி ஐயாவா. வேறும் பழைய ஆள் போல தான் கிடக்குண்ணே. தேங்காயெல்லாம் என்ன விலை போகுது ஐயா? 100 ரூபா கொடுக்குறீங்களா? எங்கேருந்து வர தேங்காய் எல்லாம்? வீட்டை கொண்டு வரீங்க? மரங்கள் எல்லாம் வச்சுருக்கிறீங்க வீட்டை? எத்தனை என்ன நிற்கிது வீட்டை? அங்கே இந்த நாங்கள் கொண்டு வந்து விற்கிறது இங்கே இருந்துகிட்டே வரும். சரி சரியா. பாருங்க ஐயா புளியெல்லாம் விற்கிறார். இதான் ஊர் புளியா? இதெல்லாம் 200 ரூபா. ஐயா கொண்டு வந்து விற்கிறதே பிரயோசனம் இருக்குதா? கொஞ்சம் கிடைக்கும் வேணே. இந்த வயசில் உழைக்கிறதே பெரிய விஷயம் வேணே. எத்தனை வயசு ஐயாவுக்கு? 78 வயசு என்ன? சரி நன்றியா. ஐயா சிரிச்ச முகமாக இருக்கிறார். டிடி விளாக்ஸ் ஈழம். டிடி விளாக்ஸ் ஈழம் பாருங்க. நல்ல வடிவாக அம்மா எடுத்து க்ளீன் பண்ணி வச்சு கொண்டு இருக்கிறேன். ஒரு கட்டை விலை கொடுப்பீங்களா அம்மா? 150 ரூபா கொடுப்பா அம்மா. தொடர்ந்து இங்கால ஊர் மிளகாய் தூள் இருக்குது, ஊர் முட்டை இருக்குது. ஊர் முட்டையெல்லாம் இப்போ கிடைக்கிறதே அரிதாக போய் கொண்டு இருக்குது. உண்மையான சத்து பார்த்தீங்கன்னா ஊர் முட்டையெல்லாம் இருக்குது. என்ன ஊர் முட்டை இருக்குது, ஊர் மிளகாய் தூள் இருக்குது. அம்மா உங்கள்கிட்டயா தூளெல்லாம் ஊர் மிளகாய் தூளா? நீங்கள் தான் செய்கிறது. என்ன ரேசிகளை போடுற நீங்கள்? என்ன அளவு திட்டத்தில் போடுற நீங்கள்? 10 கிலோ மல்லி அடிப்போம். மிளகாய் எவ்வளவு, மல்லி எவ்வளவு? 10 கிலோ 10 கிலோ மல்லி மிளகாய்ண்டா 15 கிலோ மல்லி போடுவோம். மற்ற மிளகு சாமான் சீரகம் எல்லாம் போட்டு வறுத்து நீட்டாக எண்ணி எல்லாம் போட்டு வறுத்து தான் திரிக்கணும். இப்போ யாராச்சும் கேட்டால் நீங்கள் செய்து கொடுப்பீங்களா? ஓ ஆமாம். நம்பரை சொல்லுங்க. என்ன நம்பர்? ஃபோன் நம்பர் 077 79 13 734. இந்த நம்பரை தொடர்பு கொண்டா நீங்கள் செய்து கொடுப்பீங்களே என்ன? பாருங்க அம்மா பார்த்தீங்கன்னா இல்லை ஊர் மிளகாய் தூள்லாம் வச்சுக்கா ரேசியோ கேட்டிருப்பீங்க. உங்களுக்கு தேவையான ரேசியோ சொன்னீங்கன்னா அம்மாவே உங்களுக்கு செய்து தருவா. என்ன பாருங்க மிளகாய் தூள் இருக்குது, ஊர் முட்டையெல்லாம் வேணும்னு சொன்னால் நாங்கள் இங்கே வந்து எடுக்கலாமே. என்ன மாம்பழங்கள் எல்லாம் இருக்குது. தொடர்ந்து இங்கால கடைகள் இருக்குது. புழுக்கொடிகள் இருக்குது பாருங்க. புழுக்கொடிகள் எவ்வளோ வேணா? கிலோ 600 ரூபா. புழுக்கொடிகள் கிலோ 600 ரூபா அப்படி போய்க்கொண்டு இருக்குது. தொடர்ந்து நாங்கள் இனி மீன் சந்தை போகலாம். என்ன இதில் இறாலுகள் எல்லாம் இருக்குது. எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய இறாலுகள். என்ன இறால் எவ்வளவு? 2000 ரூபா. ஆஹா. இறால் மட்டும் மண்டை எடுத்துகிட்டு வந்தேன் நீங்கள்? ஏன் மேடம் மீன் விலை கூடவா? மீன் விலை கூட இல்லை. நான் இறால் தான் மட்டும் இறால் மட்டும் தான் செய்கிறது. எல்லாம் பெரிய எங்கேருந்து கொண்டு வர்றீங்களா? என்ன கொழும்புத்துறை. பாருங்க பெரிய பெரிய இறாலுகள். அங்கே ஏலத்தில் அண்ணாக்கள் எடுத்துக்கொண்டு வந்து இங்கே விற்பனை செய்வினோம். நண்டு மீன் எல்லாம் இருக்கு. என்ன அண்ணா விலை மீன் எல்லாம் எவ்வளோ போகுது அண்ணா? இந்த மீன் அண்ணா? நண்டுகள் 1200. என்ன கணவாய் எவ்வளோ வேணா? கணவாய் இதெல்லாம் என்ன மீன் அண்ணா? மதனம். மதனம் எவ்வளோ போகுது இன்றைக்கு? 800 ரூபா.
சரியா நன்றியா. அது மட்டும்தான் மலிவாங்க. எங்கேருந்து கொண்டு வர நீங்கள்? இது பரத்துறை நவந்துரை ஒரு இடங்கள்ல எடுத்துகிட்டு வராது, எங்கே மலிவாங்க எடுத்துகிட்டு வர்றது. இப்போத விலைவாசிக்கு வியாபாரம் செய்ய ஓகேயா இருக்கா? எங்களுக்கும் நட்டம் தான், மக்களுக்கும் நட்டம் தான். ஏண்டா நட்டம் பண்ணி சொன்னால் மலிவுன்னு சொன்னால் உழைக்கலாம், விலைக்கு சனத்துக்கு கொடுக்கலாம். நாங்கள் 100 ரூபா வியாபாரம் தான் செய்ய முடியும். உழைச்சாலும் அண்டையான் செலவுக்கே சரியானே மிச்சம் பிடிக்கக்கூடிய மாதிரி இருக்குமா? இப்போ பிடிக்கலாம் கொஞ்சம் கஷ்டம் தான். ஏண்டா மீனெல்லாம் மீது அங்கே கடற்கடையில் தொழில் கோவிலில் தானே, அப்போ சரியான கடற்கடையில் இல்லை. அதை எடுத்துக்கொண்டு வந்து இங்கே விற்கிறதுலே அரைவாசி போகுது. அவங்களுக்கு கேட்ட விலைக்கு வந்தாங்கட்டா 200 ரூபா 100 ரூபா நச்சு தான் கொடுப்போம். எங்களுக்கும் நட்டம் தான். இனி தான் சந்தைக்கு மீன்கள் வேறு மேலே தொழில்பாடு கொஞ்சம் தொழில் பெருசாக இல்லை, தொழில் குறைவு. எல்லாரும் இப்போ பழமையாக 9 மணிக்கெல்லாம் அரைவாசி பேர் வந்துடுவாங்க. இதெல்லாம் மட்டும் தான். ஆட்கள் வேறு கொஞ்சம் லேட்டாக 10 மணிக்கு 10 மணியா வேணா? ஓகே சரி நன்றி அண்ணாவா. இன்னும் பார்த்தீங்கன்னா முழுக்க மீன்கள் வரையில் இனியனு தான் ஆக்கள் வருவினா. பாருங்க அண்ணா பெரிய மீன்கள். அண்ணா இந்த மீனெல்லாம் எங்கே எடுத்து கொண்டு வந்து நீங்கள்? பருத்துறை. அதான் பார்த்தேன் பாருங்க மீன்களோட சைஸ் எல்லாம் நல்ல பெரிய மீன்கள் எல்லாம் பருத்துறையிலேருந்து தான் எடுத்துகிட்டு வந்தவர். அவனை எவ்வளோ படி என்ன கொடுக்குறீங்க? கிலோ 3000. கிலோ 3000 ரூபா. எத்தனை மணிக்கு போனீங்க சந்தைக்கு எடுக்க? நான் 4 மணி 4:30 போனால் போட்டில் எடுத்துகிட்டு வரேன். போட்லேயே காய்ச்சி எடுத்துகிட்டு வர்றது. இல்லாட்டி 7 மணி போட்டில் சந்தையில் நடக்குது. இன்றைக்கு விளை மீன் மட்டும் எடுத்தது? மீன் இல்லை, காற்று தானே அப்புறம் மீன் இருக்கு. சரி ஓகேண்ணா. ஓகே வியாபாரம் செய்கிறதுக்கு ஓகேயா இருக்குதா? அங்கே இந்த போக்குவரத்தே பெரிய பிரச்சனையாக இருக்குமே உங்களுக்கு. எதில் கட்டி கொண்டு வர நீங்கள்? போட்டு செய்யுங்க. சரி அண்ணா சரி. பாருங்க இங்கால மீன்களை குவிச்சு விட்டுருக்கிறோம். வேண்டிய மீன்களை நாங்கள் வந்து வாங்கலாம். என்ன இதில் மீன் பார்த்தீங்கன்னா கிலோ 1500 ரூபா படி போய் கொண்டு இருக்குது. டிடி விளாக்ஸ் ஈழம். டிடி விளாக்ஸ் ஈழம். பாருங்க இப்போதான் அண்ணாக்கள் எடுத்து அடுக்கினோம். முரல் எவ்வளோ போகுது அண்ணா? 1600 ரூபா போகுது முரல். இங்கே பாறை இருக்குது பாருங்க, நல்ல ஃப்ரெஷ்ஷான மஞ்சள் பாறை இருக்குது. ஆனால் பாறை எவ்வளோ வேண்டாண்டே கொடுக்குறீங்க? இங்கே நல்ல நீலக்கால் நண்டு இருக்குது. நல்ல நீலக்கால் நண்டு இருக்குது. நண்டண்டா நீலக்கால் நண்டு தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அங்கே வேறு நெத்தலிகள் எல்லாம் நெத்தலி இருக்குது, நீலக்கால் நண்டு இருக்குது. எவ்வளோ வேணா நண்டு உங்களை இருக்குது? கிலோ 3000 என்ன? நெத்தலி நெத்தலி நண்டு எல்லாம் இருக்குது. பெரிய எல்லா மீன்கள் இருக்குது. பெரிய விளை மீன் பாறைகள் எல்லாம் இருக்கு. என்ன பாருங்க இந்த சைஸில் பார்த்தீங்கன்னா நாங்கள் பெருசாக வாங்கவே இல்லாது. இங்கே பார்த்தீங்கன்னா சைஸான மீன்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறோம். எவ்வளவு? கிலோ 3000. இந்த விளை மீன் பார்த்தீங்கன்னா கிலோ 3000 அப்படி கொடுத்து குறைக்கிறோம். எல்லாம் பார்த்தீங்கன்னா பருத்துறையிலேருந்து கொண்டு வந்திருக்கிறோம். ஃப்ரெஷ்ஷான மீன் வாங்கினா நீங்கள் இங்கே வந்து வாங்கலாம். பாருங்க தொடர்ந்து இதில் வியாபாரம் நடந்து கொண்டு இருக்குது. இன்னும் நிறைய பேர் வர இல்லை. நான் கொஞ்சம் ஒரு 9 மணி 10 மணிக்கு வந்தோம்னு சொன்னால் நிறைய பேர் நாங்கள் இந்த இடத்துல காணக்கூடிய மாதிரி இருக்குது. நிறைய வியாபாரிகள் வருவீங்கன்னா இன்னும் மீன் எடுத்துக்கொண்டு ஆக்கள் இன்னும் வர இல்லைன்னு இன்னும் குறிப்பிட்ட தான் வியாபாரிகள் எல்லாம் வருவீனா. சந்தையை பாருங்க கணவாய் எல்லாம் இருக்குது. எல்லாம் பெரிய கணவாய். என்ன பாருங்க இந்த கணவாயை ஊசி கணவாயின்னு சொல்கிறவங்க இல்லைன்னு. ஊசி கணவாய் இருக்குது. நீலக்கால் நண்டு இருக்குது. நீலக்கால் நண்டெல்லாம் ஆக தேடி வாங்குவீனா. நீலக்கால் நண்டு இருக்குது. நண்டு யாழ்ப்பாணத்தில் வாங்கினா இந்த நீலக்கால் நண்டு தான் தேடி வாங்கினேன். மற்ற நண்டுகள் சாப்பிட்றது குறைவு. ஏன்னா டேஸ்ட் அப்படி இருக்குது. எவ்வளோண்ணா கணவாய்? எவ்வளவு? 2000 ரூபா. நண்டு எங்கேருந்துண்ணா கொண்டு வர நீங்கள்? குருநகர். என்ன அண்ணா பார்த்தா குருநகர்லேருந்து எடுத்துகிட்டு வரவரா. அந்த காலத்தை இப்படியான தராசுகள் தான் மீன்களெல்லாம் நிறுத்து கொடுப்பினா பார்க்க ஆசையாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே என்ன சொல்கிறது டிஜிட்டலாக மாறிட்டேன்னு பாருங்க. ஐயா மீன்கள்
எல்லாம் வச்சிருக்கிறார். எவ்வளோ ஐயா போகுது இன்றைக்கு விலை? இது 1000. ஓ இது கிலோ 600 ஆ, இது கிலோ 500 எங்கேருந்து கொண்டு வர்றீங்களா ஐயா? இது கிழங்குலாம் கடைங்களா பேன? எவ்வளோ காலமா ஐயா வியாபாரம் செய்கிறீங்க? 35 வருஷம். ஆ, நீங்கள் தனியாக போய் வர்றது? ஓ தனியாக போய் வந்து வியாபாரம் செய்ய கஷ்டம் இல்லையா? இல்லை நூலா பழகி இருக்கு மேலே. பழைய சரியா, நன்றியா. ஓகே. இப்போ ஊர்கோழி நீங்கள் வாங்கணும்னு சொன்னால் இங்கே தான் வந்து வாங்கணும். என்ன பாருங்க, இங்கே ஊர்கோழி விற்று கொண்டிருக்கிறோம். அதை பார்த்தீங்கன்னா மேய்ச்சல் கோழிகள் எல்லாம் இங்கே தான் கிடைக்கும். இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா ஊர்கோழி நாங்கள் வாங்குறது சரியான கஷ்டம். என்ன பெருசாக விற்க மாட்டோம். ப்ராய்லர் ஹல்பர்ட்டுன்னு வாங்கலாம். ஆனால் ஊர்கோழி பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் தான் விற்று கொண்டிருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஊர்கோழி வாங்கலாம். விலையே சொல்லுங்கண்ணா. 4000 ரூபா. கிட்டத்தட்ட 4000 ரூபா அப்படி போய் கொண்டிருக்கேன் பாருங்க. ஊர்கோழிகள் எல்லாம் விற்று கொண்டிருக்கிறேன். 1500 5000 மட்டும் இங்கே கோழிகள் இருக்கா. இதில் பாருங்க பேட்டு கோழிகள் எல்லாம் இருக்குது. குஞ்சு என்ன இந்த புறாத்தல் குஞ்செல்லாம் சில பேர் விரும்பி சாப்பிடுறோம். என்ன 1200 என்ன கோழி குஞ்சு பார்த்தீங்கன்னா 1200 அப்படி கொடுத்து கொண்டிருக்கீங்கன்னா. எங்கேருந்து என்ன கொண்டு வர நீங்கள்? எங்கேருந்து கொண்டு வர நீங்கள்? கொடிக்காம என்ன கழுத்தை வெட்டியெல்லாம் நிற்குது. என்ன விராத்தல் குஞ்செல்லாம் என்ன விலை போகுது உங்கள்கிட்ட? ராத்து குஞ்சுகள் 100 800 900 1000 ஒவ்வொரு விலைக்கு. என்ன அந்த பிள்ளை பெத்தாக்களுக்கு நல்ல பண்ணு சொல்லி சொல்லுவீங்க. நம்ம என்ன பிள்ளை பெத்தாக்களுக்கு தான் கொடுக்குறோம். வளர்ப்புக்கு இப்போ பிள்ளை பெத்தாக்களுக்கு எல்லாத்துக்கும் நல்ல. இப்போ ஊர்கோழி நாங்கள் வாங்குறதே அரிதாக போய் கொண்டிருக்கேன். கிடைக்காது. என்ன ஏன் கிடைக்கும் தானே. இல்லை ப்ரோயிலர் ஹல்பர்ட் தான் மோஸ்ட்லி இல்லைடா வாங்கக்கூடிய மாதிரி இருக்குது. இலகுவாங்க. ஆமாம் கொஞ்சம் குறைவு தான். ப்ரோயிலர் வாங்குறதுக்கு நாங்கள் ஊர்கோழி வாங்கி சாப்பிடலாம். என்ன ஆமாம் மறுபடி சாப்பிடலாம். சரியா, நன்றியா. நன்றியா. எத்தனை மணிக்கு நீங்கள் இங்கே வாருனீங்கள்? நாங்கள் அப்படி 7 மணிக்கு வருவோம். எத்தனை மணிக்கு போவீங்க? 12 மணியும் செல்லும், 1 மணியும் செல்லும், 2 மணியும் செல்லும். நேரத்தை பொறுத்து. இப்போ நாங்கள் இதை வாங்குறோம்னு சொன்னால் இப்போ உரிச்சு தருவீங்களா? அதெல்லாம் என்ன மாதிரி கடை இருக்குது, அந்த இருக்குது. அந்த அவங்கள்ட்ட கொடுத்தா உரிச்சு தருவாங்க. அவங்களுக்கு உரிக்கிற காசு கொடுக்கணும். எவ்வளோ வேறு மண்ணா? அவங்கள தான் கேட்கணும். 200 பண்ணுவாங்க, 300 பண்ணுவாங்க. உங்கள்கிட்ட என்ன விலையிலேருந்து என்ன விலை மட்டும் இந்த கோழிகள் இருக்குது? கோழி பெரிய கோழி 2000 ரூபாயிலிருந்து 3000 4000 மட்டும் கிடையாது. சரியா, நன்றியா. நன்றி. எவ்வளோ காலமாக இந்த வியாபாரம் செய்கிறீங்க? இது கிட்டத்தட்ட ஒரு 17-18 வருஷம் இங்கே தான் வியாபாரம். ஞானம். சரி, நன்றி அண்ணா. இப்போ நாங்கள் கோழிகளை வாங்கி கொண்டு போய் இங்கே தான் நுறுக்க கொடுக்கணும். இதில் கிட்டத்தட்ட ஒரு 100 ரூபா 150 ரூபா கொடுத்தா இங்கே உரிச்சு தரீங்க. இங்கே ப்ரோயிலர் கோழியும் இருக்காமா. தொடர்ந்து இங்கால ஆட்டிறைச்சி கடை இருக்குது. ஆட்டிறைச்சி வாங்கின சொன்னால் நீங்கள் இங்கே வந்து வாங்கலாம். ஆட்டிறைச்சி கிலோ எவ்வளோ வேணா போகுது? ஆட்டிறைச்சி எவ்வளோ போகுது இன்றைக்கு? 5000. ஒரு பங்கா கிலோவா? கிலோ ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஆட்டிறைச்சி 5000 போகுது. இங்கால மீன்கள் எல்லாம் வெட்டி கொடுப்பீங்க பாருங்க. ஐயா கல்றீங்கன்னா இங்கால மீன்கள் எல்லாம் வெட்டலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள கல்வியங்காடு சந்தை. நிறைய பேர் கல்வியங்காடு சந்தை இன்னமா இருக்குன்னு முந்தி வந்தாக்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சந்தையை பார்க்கணும் போல ஆசை ஒன்று இருக்கலாம். அப்போ உங்களுக்கு வடிவாக கல்வியங்காடு சந்தையை சுற்றி காட்டியிருப்பேன். இதுதான் இங்கே உள்ள போஸ்ட் ஆஃபீஸ் பாருங்க. ஐயா வணக்கம். ஐயா விலைவாசிலாம் என்னமா இருக்குது? சந்தைக்கு வந்துட்டு போகிறீங்களா? சந்தைக்கு வந்துட்டு போகிறீங்க. விலைவாசி என்னமா இருக்கு? ஆ சரி சரி. ஏழாதாங்க ஐயாவுக்கு எத்தனை வயசு? 80 வயசுலையும் இந்த சைக்கிள் ஓடித்தீங்களா? எங்கே இருக்கிறது ஐயா? கிட்டத்தான். சரி சரி, ஓகே ஐயா. இப்போ பார்த்தீங்கன்னா விலைவாசியெல்லாம் ஏறிக்கொண்டு போகுது. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு நாள் சம்பளம் கிட்டத்தட்ட ஒரு 3000 ரூபா அப்படி தான் வரும். ஆனால் ஆட்டிறைச்சின விலை பார்த்தீங்கன்னா 5000 ரூபா. அந்த பழுதா போன மரக்கறிகளை பார்த்தீங்கன்னா வழியால் போட்டிருக்கீங்கன்னா இதில் மாடுகள் சாப்பிட்றது நாங்கள் காணலாம். மாடுகளை விட்டு விட்டுருக்கீங்கன்னா அவையில் இந்த ஊர் உலகம் எல்லாம் திரிஞ்சு மேய்ஞ்சு கொண்டு வருவீங்க. என்ன வந்தால் பின்னிற டைம் பால் கறப்பினா, இல்லாட்டி அடுத்த நாள் பால் கறந்து கடைக்கு கொடுப்பினா. சில பேர் தங்கட வீட்டு தேவைகளுக்கு பாய்ப்பினா. பாருங்க மரக்கண்டுகள் விற்று கொண்டிருக்கீங்கன்னா இப்போ தான் ஐயா கொண்டு வந்து அடுக்கிறார். என்ன ஆட்டோவில் கொண்டு வந்து அடுக்கி கொண்டிருக்கிறார். மரக்கண்டுகள் வேணும்னா நாங்கள் இங்கே வந்து வாங்கலாம். நல்ல பூக்கண்டுகள் எல்லாம் இருக்கு. என்ன
ஐயா இல்லை எங்கேருந்து கொண்டு வர நீங்கள் கோப்பாய் ஒவ்வொரு நாளும் விற்பனை செய்கிறீங்களா வெத்திலையெல்லாம் கொண்டு வந்துருக்கீங்களா என்ன எவ்வளோ போகுது வெத்திலை மிளகா எல்லாம் வெத்தில 100 ரூபா மிளகு 150 ரூபா முருங்கங்கண்டு அகத்தி கண்டு அகத்தி முருங்கை எல்லாம் கருவா கருவா இருக்குது கருவா எவ்வளோ ஐயா கருவா 200 ரூபா அப்படியே பேக்கெட் நிறைய கண்டுகள் இருக்கேன் கருவாவில் 10 கண்டுக்கு மேலே இடாது இந்த பேக்கில் பாருங்க 10 கண்டுக்கு மேலே இருக்குது கருவா என்ன 200 ரூபா கொடுக்குறாரு ஐயா இங்கே வருமா ஐயா கருவா சில பேர் செய்யணும் என்ன இங்கே இல்லாடாங்க எங்களை கண்ணு முழுக்க வரும் கத்தாழை இடாது கத்தாழையெல்லாம் எவ்வளோ ஐயா கத்தாழை அப்படியே சாடியோட 500 ரூபா ஒரு விலை போகுது என்ன சின்ன கண்டு இடாது 150 ரூபா சின்ன 150 இஞ்சி இடாது இஞ்சி கண்டு இஞ்சி எவ்வளவு கறிக்கு போடுற இஞ்சி 150 ரூபா கருமிளகா இடாது குடமிளகா இடாது குடமிளகா கண்டு இது குடமிளகா இது எவ்வளோ மாதிரி கொடுப்பீங்க இது 100 ரூபா கண்டு குடமிளகா அந்த பெரிய மிளகா அந்த பெரிய எல்லாம் ஆட்டோவில் கொண்டு வந்து இறக்குறீங்களே என்ன பாருங்க ஐயா எல்லாம் ஆட்டோவில் கொண்டு வந்து ஐயா இறக்கி கொண்டு இருக்கிறார் எத்தனை மணிக்கு வாரது அப்போ சந்தைக்கு ஐயா 8:30 வரும் போகிறது 1 மணிக்கு போடும் அவ்வளோ சரி நாங்கள் ஹர்வா எப்பம் ஜாழ்ப்பாணம் அந்த ஆக்களுக்கு அந்த பூக்கணுகள் வாங்குறேன்டா ஆசை என்ன இந்தியன் நாவல் இந்தியன் நாவல் இந்தியன் நாவல் எவ்வளோ ஐயா அது 600 ரூபா கண்டு 600 ஜாழ்ப்பாணத்தில் ஆக்களுக்கு அந்த பூக்கண்டுகள் வாங்குறேன்டா இல்லை ஆசை என்ன மரக்கண்டுகள் வைக்கிறேன்டா நித்திய கல்யாணி நந்தியாவட்ட இந்த மெல்லிய நந்தியாவட்ட அலரி கண்டுகள் பாம்பி மஞ்சள் கோன்ஃப்ளவர் முல்லை எல்லாம் இருக்கேன் எல்லாம் சகல கண்டு சரி ஐயா நன்றியா ஓகே ஓகே இங்கால டிக்கெட்டுகள் விற்றுக்கொண்டிருக்கிறோம் அதிர்ஷ்டம் வந்து எங்களுக்கு விழும் பாருங்க இந்த டிக்கெட் விற்கிறேன் அண்ணா எவ்வளோ டிக்கெட் விற்கிறீங்க நான் இப்போ 3-4 வருஷமாக விற்கிறேன் என்னம்மா லாபம் கிட்டக்கூடிய மாதிரி இருக்கா லாபம் பெருசாக இல்லை முந்தி கொஞ்சம் விழுந்துச்சு இப்போ விழுகுதே இல்லை டிக்கெட் இப்படி சொன்னா அப்படி வந்து வாங்குவீனா என்ன செய்யறது இப்போ கடைசியாக விழுந்தாலும் இங்கே 4ஆம் மாதம் 19ஆம் தேதி 50,000 22ஆம் தேதி 4ஆம் மாதம் அதுக்கப்புறம் ஒன்றும் விளையாது அப்போ இனி விட அதிர்ஷ்டம் விட கேன பெரிய ஒரு அமௌண்ட் ஒன்று விழுகிறதுக்கு இருக்கு எப்போன்னு தெரிஞ்சு இப்போ 2 வருஷமா விளையல 10 லட்சம் விழுந்திருக்குது 20 லட்சம் விழுந்திருக்கு சூப்பர் போர்டில் ஆனால் இப்போ விழும்புன்னு தெரியாது திடீர்னு பெரிய அமௌண்ட் ஒன்று விழுகிறதுக்கு இருக்கு சரி அண்ணா பேர் என்ன லக்ஷ்ம சங்கர் சரி ஓகேண்ணா சரி ஓகே எவ்வளோ காலம் இங்கே வியாபாரம் செய்கிறீங்க நான் இப்போ ஒரு 4 வருஷமா செய்கிறேன் 4 வருஷமா டிக்கெட் விற்கிற ஃபீல்டில் இருக்கிறீங்க எங்கேருந்து வாரது நான் சின்னவேலி எத்தனை மணிக்கு வந்து எத்தனை மணிக்கு போவீங்க வீட்டை நான் இப்போ 9 மணிக்கு வந்து கிழமை நாளில் 2-2:30 பூட்டுவேன் மற்றபடி வெள்ளி செவ்வாயில் 2 மணி 1:45 பூட்டிடுவேன் நேரம் 6 மணிக்கு வந்து 9 மணி வரையும் இருப்பேன் இந்த டிக்கெட் வாங்குறதுக்கானே ஃபேன்ஸ் இருக்கிறவன் ஆமாம் சில பேர் 1000 ரூபாய்க்கெல்லாம் வாங்குவீங்க 1000 ரூபாய்க்கு இல்லை சில பேர் 500 டிக்கெட் 600 டிக்கெட்டும் என்னட்ட எடுத்துகிட்டு போயிடணும் தங்களுக்கு என்னட்ட எடுத்தால் விழுகுதாமட்டு சில இடத்த எடுத்து டிக்கெட் காசு பெறதில்லை இது ஓரளவு டிக்கெட் காசு கவர் பண்ணதாண்டு வந்து அனுப்பினோம் ஓகே ஓகே அது சார் கை ராசிகளும் இருக்கணும் ஆமாம் 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 பாருங்க அண்ணா பார்த்தீங்கன்னா டிக்கெட்டை இங்கே ஒன்றதே பார்க்கலாமே நாங்கள் நீங்கள் எந்த இடத்தையும் பார்க்கலாம் இலங்கையில் எந்த மூலையிலையும் பார்க்கலாம் டிக்கெட் அதான் ஆமாம் ஆமாம் சரி நன்றி அண்ணா ஓகே பாய் பாய் ஓகே சரி வார் பாருங்க இதில் நாங்கள் போகிற வழியில் இதில் பாருங்க சந்தி கொண்டு வருது இந்த சந்தியை தாண்டி போனால் நாங்கள் திருநெல்வேலிக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும் பக்கத்தில் இதில் பெட்ரோல் செட் இருக்குது அதாவது கல்வியங்காடில் 2 பெட்ரோல் செட் இருக்குது என்ன இதில் ஒரு பெட்ரோல் செட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்காள பக்கம் ஒரு பெட்ரோல் செட் இருக்குது இதில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது பேர் போடையில் பேர் போடுங்கவா ஊராக்களாச்சு பார்த்தீங்கன்னா இதில் கோயிலின பேரை ஒரு போர்டில் போட்டு விடுங்க அது மட்டுமே இல்லாமல் இதில் சைவ உணவகம் இருக்குது ஸ்ரீ அம்மன் சைவ உணவகம்
இதில் எம்ஜிஆருடைய நினைவு சிலை இருக்குதுன்னு அதை பார்த்தா 2014 திறந்து வச்சிருக்கீங்கன்னா. சரியான வழியாக பார்த்தாச்சு தானே நாங்கள் என்ன இதோட இந்த வீடியோ முடிச்சு பண்ணலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் செங்குந்த இந்து கல்லூரி இருக்குது. இதுக்குள்ளால கூட நாங்கள் போகலாம். இங்கால கடைகள் இருக்குது என்ன, இதில் பால்சாலை இருக்குது, ஜால்கோன்னு சொல்லி ஒரு பால்சாலை இருக்குது. இந்த மரத்தில் நிறைய காகங்கள் இருக்குது. கீழே பாருங்க எச்சமெல்லாம் ஊர் இருக்குது. போய் வரைக்கும் அவதானம் தான் போய் வரணும். அந்த காலத்தில் இந்த பாக்ஸுகளுக்கு தான் நாங்கள் தபால்களை போடுவினோம். இதில் நல்ல மாம்பழம் விற்கணும் பாருங்க. ஐயா தராசில் அளந்து கொடுக்குறாரு கூட ஆளை காண இல்லை. இதில் மாம்பழம் விற்க கொண்டு வந்திருக்கோம். இங்கே தயிர் இருக்குது என்ன, அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த மண் சட்டி தயிர் அதெல்லாம் டேஸ்ட்டாக இருக்குது. நான் நோவலாக வாங்குற தயிரையும் விட இதில் இரும மாட்டு தயிர் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதில் விற்கணும் திக்காமல் இருக்கும் என்ன. இதுதான் பெட்ரோல் செட். அப்போ பார்த்துருப்பீங்க. இதில் ஹார்ட்வேர் கடை இருக்குது. லேமாஸில் உண்மையிலே பார்த்தீங்கன்னா இந்த காலத்தை விட அந்த காலம் ஒரு பொற்காலம் தானே. ஏன்டா விலைவாசிகள் எல்லாம் குறைவு, என்னதான் கஷ்டம் இருந்தாலும் மக்கள் சமாளித்து கொள்ளுவீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அப்படி இல்லை, எல்லாம் மாறிட்டுது. இங்கே வந்து போனாக்கள் இருந்தால் கொமெண்ட்ஸில் போடுங்க. கல்வியங்காடு இன்னமாதிரி மாறி இருக்குது, நீங்கள் வந்த காலத்தில் இன்னமாக இருந்தது, உங்களோட அனுபவங்கள் எல்லாமே இருக்குதுன்னு அதுகளை ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. உண்மையிலேயே இங்கே வந்து எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அந்த பழைய யாழ்ப்பாணத்தை பார்த்த மாதிரி இருக்குது. பாருங்க ஐயா வணக்கம். என்ன நடக்குது? தெரியாது. நாங்கள் சந்தைக்கு வந்தோம். சந்தையில் வந்து சாமான் வாங்கிட்டு போகிறோம். இப்படி தான் நிறைய கோயிலும் போகணும். ஐயா எந்த கோயில் போகிற நீங்கள்? நான் விரும்ப ஹெப்பா பிள்ளையார் கோயில் பார்க்க. இப்போ திருவிழா நடக்குதா? திருவிழா நடக்குதா? எத்தனை திருவிழா நடக்கிறது? அங்கே 15 நாள் திருவிழா. எப்போ தேர்? இது தேதி மறந்து போகிறேன். அதாவது பைகாசி பருவத்துக்கு. பருவத்துக்கு. சரி சரிங்க. என்னென்ன மிரக்கறி வாங்கினீங்க? முருக்கங்காய், தக்காளி பழம், பளித்தங்காய், வண்டிக்காய், உருளைக்கிழங்கு எல்லாம் வாங்கியிருக்கிறோம். விதவிதமான ஒரு 5-6 கறியோட சாப்பிட்டு தானே டேஸ்ட்டாக இருக்குமே. எல்லாட்டி சரி வராது. நல்ல தயிர் இருக்கணும், புளம்பள பெரியல், அதோட 5-6 கறி இருக்குமா போல சாப்பிட்ற மாதிரி 5-6 பேரோட மேற்கொண்டு நாங்கள் சாப்பிட வேணும். அதான் கூடிய பலன். என்னண்டு அடிபட்டு கொட்டிப்பட்டு சிந்துப்பட்டு சாப்பிடணும். அதான் சந்தோஷம். இன்றைக்கு இருப்போம் நாளைக்கு இருப்போம். ஒரியா பணம் முக்கியம். எல்லா மக்களும் சுகமாக இருக்கணும், எல்லா மக்களும் சாப்பிட வேணும். ஆனால் கவர்மெண்ட் சாமானோண்டையும் குறைக்குது இல்லை. என்ன கவலை இருக்குது தானே. அப்போ நாங்கள் சாப்பிட்ற மாதிரி எல்லா மக்களும் சாப்பிட இயலாது. எத்தனையோ மக்கள் பாவங்கள் ஒரு நாள் பான் பண்ணி சாப்பிட வழி இல்லாமல் இருக்குதுகள். அதுகளுக்கும் கடவுள் தான் உதவி செய்ய வேணும். ஐயா எத்தனை வயசு? எனக்கு இப்போ 68 ஆச்சு. 68. நாங்கள் யூடியூப் வீடியோ எடுக்க வராமன்னு சொன்னேன்னா உங்களை புழுவ வேணும். பலி சந்தோஷம். நான் இங்கே கிட்டே இருந்துச்சுனால நான் உங்கள்கிட்ட ஒவ்வொரு நாளுமே காய்ச்சொண்டிருப்பேன். நல்ல தேவாரம் பாடி காட்டுவேன், நல்ல பிரசங்கம் பண்ணி காட்டுவேன். இப்போ கூட கதைக்க என்ன ஆயுள் கூடும். அதுதான் ஒரு சந்தோஷம். அதான் கடவுள் பக்தியாக இருக்கணும். பசிக்குதுனாலும் பசிக்குதுன்னு சொல்லக்கூடாது. ஆண்டது நினைச்சுட்டு இருந்தாலும் அந்த பசி பறந்துடும். சரி என்ன நன்றியா. நன்றி அண்ணா. ஓகே ஓகே. பாருங்க ஐயா 7 காலத்திலையும் தண்டை வேலையை தான் செய்கிற ஐயா வணக்கம். எங்க வலிக்கிட்டாச்சு? எங்க வலிக்கிட்டாச்சு? தங்கட வேலையை தாங்களே செய்யறது. உங்களோட வேலையை நீங்க செய்யறதான் சந்தோஷம். என்ன சரி நன்றியா. ஓகே. இப்போ டெய்லர் கடை இருக்குது. இங்கால விநாயகர் களஞ்சியம் இருக்குது.
இதான் கல்வியங்காடு பெட்ரோல் செட் என்ன. இங்கால எப்படியே இதால் நாங்கள் அப்படியே நேராக போனோம்னா திருநெல்வேலி போகலாம். இந்த பக்கமாக போனால் செம்மணி. அதே நேரத்தில் இது பருத்துறை ரோட் என்ன, இதான் பருத்துறை ரோட். வலதுகை பக்கம் போனால் நல்லூருக்கு போகலாம். அதே நேரத்தில் பார்த்தா இடதுகை பக்கம் போனால் நாங்கள் இதுவால கோப்பாயங்களை பக்கம் போகக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, எல்லோரும் ஊரவடியாக பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. இதுதான் செங்குந்தா இந்து கல்லூரி போகிற ரோட் என்ன. சரி, ஓகேண்ணே, பாய் பாய், டாட்டா, see you. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த இடத்த நான் வழியாக காட்டிட்டு சொல்லி நம்புகிறேன். எனக்கு குறைநராக இருந்தால் மன்னிச்சு கொள்ளுங்க என்ன. சரி, பாய் பாய், டாட்டா, see you.